தோசை ஊற்றிக்கிடலாம். பொங்கல் கொஞ்சம் தான் இருக்குது, 10 பேருக்கு நம்ம கொடுத்துட்டோம். அதனால் தோசை ஊற்றிக்கிட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் டிஃபன் என்னென்னு பார்த்திங்கன்னா தோசை, வடை, அதுக்கப்புறம் வெண்பொங்கல், சட்னி, சாம்பாருங்க. இன்றைக்கி தாங்க நம்ம வீட்டில் லஞ்சுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் பொங்கல் வீடியோ எடுத்திருக்கேன், வெண்பொங்கல் வீடியோ ரெசிபி போடுறேன், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தோசை ஊற்றிக்கிடலாம். பொங்கல் கொஞ்சம் தான் இருக்குது, 10 பேருக்கு நம்ம கொடுத்துட்டோம். அதனால் தோசை ஊற்றிக்கிட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் டிஃபன் என்னென்னு பார்த்திங்கன்னா தோசை, வடை, அதுக்கப்புறம் வெண்பொங்கல், சட்னி, சாம்பாருங்க. இன்றைக்கி தாங்க நம்ம வீட்டில் லஞ்சுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் பொங்கல் வீடியோ எடுத்திருக்கேன், வெண்பொங்கல் வீடியோ ரெசிபி போடுறேன், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 பேருக்கு நம்ம பொங்கல் செஞ்சுருக்கோம். பாருங்கள், சூப்பராக இருக்கும் பொங்கல், வெண்பொங்கல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, தேங்காய் எல்லாம் போட்ட சட்னி. சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. தாளிப்பும் போட்டாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் இதாங்க பொங்கல், சட்னி, அதுக்கப்புறம் சாம்பார் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க.